பிறந்த தேதி வந்து 2001ங்க. 2001 டிசம்பர் 19. டிசம்பர் 19 அம்மா? ஆமாங்க, டிசம்பர் 19. 19. பிறந்த நேரம் 11:56 AM. 11:56 AM. ஏஎம்ங்க. திருமணம் எப்ப நடக்கும்? உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம். உடுமலைப்பேட்டையா? ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. கும்ப லக்னம். கும்ப லக்னம். அவிட்ட நட்சத்திரம் முதலாம் பாதம். அவிட்ட நட்சத்திரம். கும்பராசி அம்மா? மகர ராசிங்க, முதலாம் பாதம். ஆமாம், முதலாம் பாதம். அருமையான யோக ஜாதகமா. கும்ப லக்னமாக இருந்தாலும் லக்னம் அருமையாக குருவின் பார்வையில் வலிமையாக இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இல்லையா? லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறதாக எனக்கு கொடுத்துருக்காங்க ஐயா. அதுதான், ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். நான் கொஞ்சம் குழப்பம் பைத்தியக்காரன், வேற மாதிரி பேசுவேன். ஐயோ ஐயோ, சாரி சார், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க ஐயா. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், லக்னத்துல தான் இருக்கிறார். மகர ராசின்றதுனால ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அவரே லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சுக்கிரனை சனி பார்க்கிறார். களத்திர காரகனை சுக்கிரனை சனி பார்க்கிறது ஒரு ஒரு தாமதமான அமைப்பு. இப்ப என்ன, பாப்பாக்கு 25 வயசாச்சு இல்லையா? ஆமாங்க ஐயா. குருதிசை இப்போ வந்து 22/6/2026 இன்னும் ஒரு மாசத்துல ஆரம்பிக்குது, 40 நாள்ல ஆரம்பிக்குது. சரிங்க ஐயா. இந்த குருதிசையில குழந்தைக்கு வந்து திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் கிடைக்கணும். சரிங்க ஐயா. பிள்ளை ஆம்பளை பிள்ளை, பேரன் தான், கவலைப்படாதீங்க. தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு பேர பிள்ளை பிறக்க போறோம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எப்ப திருமணம் நடக்குங்கிறது உங்க வாயில கேட்கணுங்க ஐயா. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலதான். அடுத்த வருஷம் இந்த தீபாவளிக்கு பிறகுதான், இந்த தீபாவளிக்கு பிறகுதான் பாப்பாவுக்கு மாப்பிள்ளை யாருன்றது நிச்சயமா. 26ங்களாங்க ஐயா. 26 தீபாவளிக்கு பிறகு, 27 ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம். ஓ, 27 ஏப்ரல். ஆமா, 26 தீபாவளிக்கு பிறகு எந்த நேரத்திலையும் மாப்பிள்ளை அமைப்புகள் கண்டிப்பாக இதாகும். உங்களோட மாதிரி இடம் என்னங்கம்மா? எந்த மாதிரி இடம் அமையுங்க ஐயா? இடத்துல எல்லாம் ஒன்றும் இதெல்லாம் குறையெல்லாம் இல்லைம்மா. சூரியன் வந்து திக்பலத்திற்கு பக்கத்தில், 7ஆம் அதிபதி திக்பலத்திற்கு பக்கத்தில் குருவின் வீட்டில் இருக்கிறாரு. உங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்கிறாங்கல்ல? ஆமாங்க ஐயா. அண்ணன் தம்பியோடைய பையன் இல்லை, ஆனால் அண்ணன் தம்பி ஏற்பாட்டில் சொல்லி. சரிங்க ஐயா. தாய் மாமன்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. தாய் மாமனுங்க அங்கே இருக்குது மாப்பிள்ளை, இங்கே இருக்குது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு தாய்மாமன் மூலமாக தாய்மாமனுடைய தாய்மாமனுடைய மாப்பிள்ளை பொண்ணு ஒரு தாய்மாமன் கட்டினடா உங்க அண்ணன் தம்பி அண்ணி தம்பி பொண்டாட்டி இருக்குல்ல, அது மாதிரியான உறவுகள் மூலமாக இந்த பொண்ணுக்கு அமையுமா. ஏன்னா சூரியனும் புதனும் கேதுவோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல 3, 7, 11ஆம் இடங்கள்ல இந்த மாதிரியான சூரியன் புதன் சேர்க்கை இருந்தா உங்களுடைய தாய்மாமன் அண்ணன் தம்பியுடைய வகையரா வழியாக சொல்லி அவர் வீட்டில் இருக்கு இவர் வீட்டில் இருக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு சொந்தக்காரர் இப்படி வருமா. சரிங்க ஐயா. ஐயா, மேற்படிப்பு எப்படி இருக்குங்க ஐயா? மேற்படிப்புக்காக நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ற அப்படிங்க. நீட் கிடைக்குங்களா? படிக்க வைக்கலாங்களா? வெளியூர் அனுப்பிச்சு படிக்கணுங்கிற அப்படிங்க நீட் எக்ஸாம். ஏமா, நீங்க இப்ப கல்யாணம் தான், குருதசை வந்துட்டாலே கல்யாணம் வந்துடும். குரு வந்து சர வீட்டில் இருந்தா தான் வெளியூர்னு போக வரும். இப்ப நீங்களே ஏமா நீ கல்யாணத்தை பண்ணுமா, நீ படிக்கிறத அப்புறம்ன்ற மூடுல இருக்கிறீங்களா? எனக்கு அந்த மூடு இருக்குங்க சார். அவனை படிச்சுட்டு நான் படிக்கணுங்கிற அப்படிங்க. உங்ககிட்ட கேட்டுக்கலான்ட்டு தாங்க அம்மா வைக்கிறோம். குருதசை வந்து உங்களுக்கு அவயோக தசை. உண்மையிலேயே வந்து இந்த ஜாதகத்துல முதல் நிலை சுபத்துவம் செவ்வாய், 2ஆம் நிலை சுபத்துவம் சனி. இந்த இடத்துல மருத்துவம் முதல் நிலை சுபத்துவம் செவ்வாய் கிடையாது, புதனா கூட இருக்கலாமே. ஆமாம், முதல் நிலை சுபத்துவம் புதன், 2ஆம் நிலை சுபத்துவம் செவ்வாய். மருத்துவம் சார்ந்த படிப்புகள்லாம் படிக்க வைக்கும் தான். ஆனால் 5ஆம் இடத்துல குரு இருந்து அதுவும் சூரியனை பார்க்கின்ற லக்னத்தை பார்க்கின்ற அமைப்பில் முதல்ல கல்யாணம்ன்றதுனால டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் தான் படிக்க வைக்கிற மாதிரி பண்ணுவீங்க. அது உங்க இஷ்டம். ஏன்னா குருதசை என்னங்கம்மா நீங்க சொல்றத நாங்க பண்றோங்க ஐயா. கல்யாணம் தாமா முதல்ல நடக்கும். அதாமா உண்மை. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அந்த மூடு உங்களுக்கு இருக்குன்றல்ல, பிள்ளைய படிக்க வைக்கிறத விட கட்டி கொடுத்தணுன்ற எண்ணத்துல தானே இருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. அப்புறம் எப்படி என் பொண்ணு நீட்டு படிக்குமா சொல்றேன். இல்ல, மேல் படிப்புங்க சார், யூஜி முடிச்சுட்டா அப்படிங்க. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க போகும். அது கணவனுடைய அமைப்புகள்ல பிஜி முடிக்கக்கூடிய அமைப்புகள் வரும். சரிங்க ஐயா. பிஜி வந்து புதன் அல்லது சனி துறைகள்ல வரும். ஏன்னா நீட்டு படிக்கக்கூடிய அமைப்பு தான் தெளிவா இருக்கே. சனி அல்லது புதனுடைய துறைகள்ல டெர்மட்டாலஜி, தோல் சம்பந்தப்பட்டது, ரேடியாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வமா இருக்கா? டென்டிஸ்ட் முடிச்சிருக்கா அப்படிங்க சார். பிஜி டென்டிஸ்ட் வகையில தான் போகணுங்க. செவ்வாய் சனி பார்வை டென்டிஸ்ட். அப்ப அதுலயே புதனுடைய துறைகள்ல தான் போகும்.
ஆக இந்த அமைப்பில் திருமணத்திற்கு பிறகு தான் அந்த பிஜி படிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. முதல்ல கல்யாணம், இந்த தீபாவளிக்கு பிறகு எந்த நேரத்துலையும் மாப்பிள்ளை அடையாளம் தெரியும். அடுத்த ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். திருமணத்திற்கு பிறகு இந்த பொண்ணு பிஜி படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. செவ்வாய் சனி பார்வை இருக்கின்ற காரணத்தினால இந்த சனி செவ்வாயை பார்த்துருக்கக்கூடாது. இது ஒன்று தான், இல்லைன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருப்பா. இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். செவ்வாய் மட்டும் குரு மட்டும் பார்த்துருந்தா எம்பிபிஎஸ். சனியும் 10ஆம் பார்வையாக பார்த்துருச்சு. இந்த செவ்வாய் சனி கான்டாக்ட் வந்துட்டாலே நான் அடிக்கடி சொல்லுவேன், டென்டிஸ்ட்டு, ஃபிசியோதெரபி, கால்நடை மருத்துவம்னுவேன். இல்லைனா ஆயுர்வேதம், சித்தான்னு போயிடும். பாருங்கள், 10ஆம் இடத்துலேருந்து சனி 4ஆம் இடத்துலேருந்து சனி செவ்வாயை பார்க்கின்ற காரணத்தினால டென்டிஸ்ட் ஆகிருக்கு. இந்த டென்டிஸ்ட்லேயே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியான துறை அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கும். முதல்ல கல்யாணம், அதுக்கப்புறம் தான் பிஜி கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம்.